ஹாய் ஆல், வெல்கம் டு அச்சீவர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம பிஎட்டில் செகண்ட் செம்மில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட் எஃபெக்ட் பை சாயில். ஸோ ஒரு சாயிலோட தரம் எப்படி நல்லா இருந்தால் அதோட செடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் சீட் ஜெர்மினேஷன் அப்படிங்கும்போது ஒரு விதை தரமான மண்ணில் இருந்தால் சீக்கிரம் முளைக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். அப்போது அது சீக்கிரம் முளைச்சி ஒரு நல்ல செடியாக வளர்கிறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி வளரும்போது சைஸ் அண்ட் இரெக்ட்னஸ் ஆஃப் த பிளான்ட் சைஸ் எப்படி இருக்கும்? சத்து கம்மியாக உள்ள மண்ணாக இருந்துச்சுன்னா பிளான்ட்டோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதோட நீள்தன்மை, அதாவது அது நல்லா எரெக்டாக வளருது, வானத்தை நோக்கி வளர்கிற வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். குட்டை செடியாக வளரும், இல்லைனா கோணையாக வளைஞ்சு வளரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் மண்ணோட தரம் இல்லாமல் தான். மண்ணோட தரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட சைஸ் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் எரெக்ட்னஸ் நல்லா நிமிர்ந்து கம்பீரமாக ஒவ்வொரு செடியும் இருக்கும். ஓகே, விகோர் ஆஃப் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ், அதோட காய் கொடுக்கும் தன்மை, அந்த செடிகளோட வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பழம், காய், பூ எல்லாமே ரொம்ப செழுமையாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உட்டினஸ் ஆஃப் ஸ்டெம், மரம் இருந்துச்சுன்னா அந்த மரம் நல்ல அழுத்தமான மரமாக இருக்கும். மண்ணோட நல்ல தன்மை இருந்துச்சுன்னா. இல்லைன்னா மரம் பார்க்க பெருசாக தெரியும், ஆனால் ஒரு புயலுக்கோ ஒரு காற்றுக்கோ அதை தாங்காமல் விழுந்துடும். அந்த மாதிரியான சிஸ்டம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்ணோட தரத்தை பொறுத்து தான் மரமோ இல்லை ஒரு செடியோ, ஒரு சாதாரண செடியாக இருந்தால் கூட அது மண் நல்ல வளமான மண்ணாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த செடி நல்லா உட்டினஸ், நல்லா அழுத்தமாக வளர்ந்துருக்கும். மரம் தான் அழுத்தமாக வளரணும்னு கிடையாது. எந்த செடியாக இருந்தாலும் சத்து நல்லா இருந்துச்சுன்னா அதோட கெப்பாசிட்டி உள்ள தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்த் ஆஃப் த ரூட் சிஸ்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வேர் நல்லா ஆழமாக ஊண்டி போக அந்த செடிக்கான சத்துக்களை அந்த வேர் அந்த செடிக்கு எடுத்துகிட்டு கொடுக்குது. ஸோ இது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், ஜைலம் அண்ட் ஃப்ளோயம்னு சொல்லிட்டு. ஜைலம் வாட்டர் கண்டக்ட் பண்ணும், ஃப்ளோயம் ஃபுட் எனர்ஜிஸ், ஸோ மெட்டீரியல்ஸ், அதர் மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணி மொத்த செடிக்குமே கொடுக்கும். ஸோ அது இந்த ரூட் மூலமாக நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் susceptibility of drought, frost and parasites. ஓகே, ஸோ ஒரு ட்ரவுட், ஒரு வறட்சி காலத்தில், அதுக்கப்புறம் ஃப்ராஸ்ட், பனி பெய்கிற காலத்தில், அந்த மாதிரி இருக்கும்போது பேரசைட்ஸ் அட்டாக் நடக்கிறது, பூச்சிக்கொல்லி எல்லாம் தூவாமையே இது நல்ல ஒரு அட்டாக் நடக்காமல் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். மண் தரம் நல்லா இருந்துச்சுன்னா அதுலேயுமே அது கம்பீரமாக ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, அதான் சசப்டிபிலிட்டி ஆஃப் ட்ரவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் பர் பிளான்ட். ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், நிறைய உரங்கள் போட்டு தான் செடி நல்லா வளருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே என்னென்னா இந்த பிளான்ட்ஸோட ஃப்ளவர்ஸ் எப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னா மண் தரம் நல்லா இருந்துச்சுன்னா செடி நல்லா கொத்தாக பூ பூக்கும். ஏன்னா அதில் தான் எல்லா சத்துமே இருக்குமே. ஸோ அப்போ அந்த இடத்துல ஃப்ளாரிங் பிளான்ட்ஸுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நல்லா ஃப்ளார்ஸ் கொடுக்கும். டைம் ஆஃப் ஃப்ளாரிங், நேரத்துக்கு அது நல்லா பூக்கும். சில இடத்துல இன்றைக்கி மொட்டு விரியும்னு நினைப்போம், ஆனால் பார்த்தா 2 நாள் ஆகும். ஏன்னா அதுக்கான சத்துக்கள் கிடைக்காமல் இருக்கிறனால அந்த மலர்ற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஒரு டிலேடு ஃப்ளாரிங்காக இருக்கும். சாயில் கெப்பாசிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளார் சூப்பராக இருக்கும், நிறைய கொத்தாக பூக்கும். அதுக்கப்புறம் எல்லா ஒரு கிளைமேட் கண்டிஷன்ஸ்லையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ரூட் நல்லா டீப்பாக போகும்போது நல்லா நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல தண்டுகள் அடர்த்தியாக வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதோட காய், கனி, மலர்கள் எல்லாமே நல்ல திடமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செடியும் சைஸ் பெருசாகவும் நல்ல நேர்மையாக நல்லா நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சியே வேறு விதமாக இருக்கும், நல்லா வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எஃபெக்டட் பை சாயில் தான். சாயிலோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து தான் நம்மளோட செடிகளோட வளர்ச்சி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு 3 மார்க் கொஷின்ஸும் கூட. ஸோ இது 5 மார்க்கில் இப்போ கேட்குறாங்க. முன்னாடி 3 மார்க்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு 5 and 10 மார்க்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் இது 5 மார்க் கொஷினில் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் லேண்டுன்னு ஒரு டாபிக் இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இது அதுக்கப்புறம் லேண்டோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.